பாமுகம் ஃபாட்டிவிலான தமிழ் வானொலியில் ஒரு இணைய வருவது குடும்பம் குவலியம் நிகழ்ச்சி தொகுப்போடு நகுலாசனான் அவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணி மோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அதிபர் அவர்களே. வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம் தொலைக்காட்சி, லண்டன் தமிழ் வானொலி, லண்டன் தமிழ் ஆப் நூடாக இப்பொழுது வலம் வருகின்ற இந்த நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்ப கோயிலையும் 1069வது தலைப்போட உங்களோட இணைய வருகின்றது. இந்த ஒரு அழகான பரப்பு அற்புதமாக விரிந்திருக்கின்ற இந்த சூழல் இன்று மப்பும் மந்தாரமாக எங்கள் பகுதியில் இருக்கிறது. அருமையான சூழலாக இதமாக எங்களுக்கு இருப்பதை முதலில் அந்த இறைவனையும் அதே நேரம் அந்த காலநிலையையும் வாழ்த்தி கொண்டு வள்ளுவன் தந்த ஒரு குரலோட இப்பொழுது வருகிறேன். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவதென்பது இழுக்கு. ஒரு கருமத்தை நாங்கள் தொடங்கி விட்டோம் என்றால் அந்த கருமம் நன்றாக நிறைவேற வேணும் என்று எண்ணித்தான் தொடங்குகின்றோம். அப்ப எண்ணி துணிந்த கருமம் துணிந்தபின் அதன் பிறகு எண்ணுவதென்ப ஐயோ இது நான் இப்படி நல்ல துணிவாக ஏற்றுக்கொண்டேனே அதை செயற்படுத்த வேணுமே என்போடு திருப்பி அது நிறைவேறாது என்று நினைக்க கூடாது. எப்போதுமே நிறைவேற வேணும் என்று பாசிட்டிவாக நினைத்து கொண்டால் அந்த இலக்கோ அந்த முயற்சியோ வெற்றி பெறும். ஆகவே எண்ணி துணிக கருமம் என்று சொல்லிக்கொண்டு அந்த வள்ளுவன் வாழ்த்தை வள்ளுவன் குரலையும் உங்களுக்கு தந்து கொண்டு இன்றைய குடும்ப குவலியம் வருகின்றது. அதற்கு முதல் இப்பொழுது ஃபீவா 2026 மிக மகிழ்வாக எங்களுக்கு உற்சாகமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்ற இந்த நிகழ்வுல நேற்று சுவிஸும் கொலம்பியனும் விளையாடி உண்மையிலேயே இரவு 10 மணிக்கு ஏமனிய நேரத்தில் ஆரம்பித்த அந்த நிகழ்வு கனடாவில் நடைபெற்ற அந்த நிகழ்வு உண்மையிலேயே அமெரிக்காவில் நடைபெற்ற அந்த நிகழ்வு உண்மையிலேயே பார்க்க விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருந்தது. 2 அணிகளும் மோதிக்கொண்டார்கள். இறுதியில் நாங்கள் நினைத்தோம் கொலம்பியன் வரப்போகுதுண்டு. ஆனால் பெனால்டிக்கு போய் அதில் சுவிஸ் 4-3 என்று வெற்றி பெற்ற ஒரு தகவலையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அடுத்து நீங்கள் நேற்று இந்த தளத்தில் பேசிக்கொண்டதை நான் கேட்டிருந்தேன். என்னென்றால் சிவப்பு அட்டை அமெரிக்காவுக்கு காட்டப்பட்டது ஒருவருக்கு. அவருக்கு பேர் புளோரியான் அவருக்கு காட்டப்பட்டது. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அந்த அட்டையின் உண்மையா ரெட் அட்டை காட்டப்பட்டால் 2 போட்டிகளில் அவர் கலந்து கொள்ள இயலாது. ஆனால் ஒரு போட்டியிலாவது கலந்து கொள்ளலாம், அவரை விடுங்கோ என்று அவர் கேட்டதுக்கு இணங்க அந்த போட்டியாளர் நேற்றைய தினம் அவர் பங்கு பெற்றினார். அதை நீங்கள் பங்கு பெற்றவில்லை என்ற ஒரு கருத்தை கேள்விப்பட்டேன். புளோரியான் பாபிலோன் அவர் மீண்டும் அந்த போட்டியில பங்கு பெற்றினார். ஆனால் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை என்பது உண்மையான கருத்து. ஓகே என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் குடும்ப குவலியத்துக்கு ஊடாக வருகின்றோம். இன்றைய தலைப்பு தொடர்பாடலும் வாழ்க்கையும். ஏன் இந்த தொடர்பாடல் எங்களுக்குள்ள இருக்க வேணும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கிறது. அதாவது உறவுகளுக்கிடையே சுருங்கி வருகின்ற தொடர்பாடல். இன்றைக்கு பெரிய ஒரு வலி அமைப்புகள் எங்களை முன்னோக்கி வருகிறது. இயந்திரமயமான ஒரு காலச்சூழல். குடும்பங்களுக்கிடையே நாங்கள் தொடர்பாடலை குறைக்கின்றோம். அம்மா காலமே வேலையை போறா, பிள்ளை தானா பாடசாலைக்கு போகுது. அவர்களுக்கிடையே அந்த கலந்துரையாடல்கள் குறைவதனால என்ன ஏற்படுகிறது என்பதை நீங்க கட்டாயமாக அறிய வேண்டிய ஒரு சூழல். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆதலால் இந்த தலைப்பினூடாக நாங்கள் இன்று பேச போகிறோம். ஏன் அந்த தொடர்பாடல் குறைவதனால் ஏற்படுற பாதிப்பு என்ன, அந்த தொடர்பாடல் ஏன் குறைகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சரி, முதலில் அதிபர் அவர்களை இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு குடும்ப குவலியம் மகிழ்வோடு வரவேற்கிறது. வேறுங்கள் அதிபர் அவர்கள். நன்றி, வணக்கம். ஆனால் ஜீவமதி அவர்கள் கோவிக்க போறாரு. என்ன புதன்கிழமை அல்ல உடனே நிகழ்ச்சிக்கு வந்து முதலாவதா கதைச்சு கடைசியில காய்ச்சிட்டு போறோம்னா என்ன விட இல்லையென்று அவர் தொடர்பாடலில் அதை ஜீவமதி அவர்கள் இடம் விடுவீர்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக, அது உங்கள் பிறந்த நாள் என்றா? சரி, அப்படி ஒரு விசேட சலுகை தந்ததாக நவலால் சொன்னார். அப்படி இல்லை, நான் கேட்பேன், நிகழ்ச்சி எல்லாம் கேட்பேன். என்னுடைய கருத்தோட்டத்தில் சில வேளைகளில் தொகுப்பாளர்களுடைய முகங்கள் சுருங்கிவிடும். அதனால் பேசாம இருந்து விடுவேன். ஏதாவது தப்பிதம் நடந்தால் ஒழிய மற்றபடி நான் நிகழ்ச்சி எல்லாமே கேட்பதுண்டு. இந்த 12 சக ஆண்டுகளுக்கு முன்னர் நவலாசியனான் அவர்கள் ஒரு இலக்கிய பதிவு, அப்ப எல்லாம் இலக்கியம் எல்லாம் படைப்பார். நவலாறு செய்யாத நிகழ்ச்சி எதுவும் இல்லை. அதுல நிகழ்ச்சியில எழுதியிருந்தார், துண்டு
காகிதங்களும் சுவாரஸ்யமான குறிப்புகளும் கதையாக. குறிப்புகளும் என்று சொல்லி அதை பல நாட்கள் நான் பல இடங்களில் இதை சொல்லி காட்டி குறிப்பிட்டதுண்டு. அப்போது எல்லாம் இவ்வளவு தூரம் டிக்டாக் என்ற பெயர் டிக்டாக் என்று ஸ்வீட் தான் தெரியுமே தவிர சமூக வலைத்தளம் கிடையாது. இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் எதுவும் வந்ததில்லை. முகநூல் இருந்தது அந்த நேரம், ஆனால் பிரபல்யமாக இல்லை. அப்ப எழுதிய தலைப்பை அப்பவே இந்த தொடர்பாடல் குறைந்து விட்டது என்று தொகுப்பாளர் சொன்னதைத்தான் எனக்கு திரும்ப திரும்ப நினைவுக்கு வருகிறது. மற்ற தொடர்பாடல் அற்று போனது என்றது அவரை பொறுத்ததுதான் என்னுடைய கணிப்பு. நான் செய்ய இல்லையா, மற்றவர் செய்ய இல்லை, உலகம் மாறிட்டது, உலகமே கையில் ஓடுது என்றால் நான் ஓடினால் சொல்லலாம், இல்லாவிட்டால் நான் அதுக்கான மறுதளிப்பை சொல்லத்தான் வேண்டும். அப்ப அன்றைக்கே நாங்கள் தொடர்புகளை வீட்டுக்குள்ளே கூட அறுத்து கொண்டோம். நாம் செய்து வைத்த சூனியம்தான் இது, மற்றும்படி ஒன்றுமில்லை. 98 பொன்மாலை பொழுதுகளை வாரம் மாதம் என்று சந்திக்க தொடங்கின நாங்கள் இன்றைக்கு 575 தாண்டி ஓடிக்கொண்டிருப்பதற்கு அன்றைய கால கருப்பொருளே எங்களுக்குள் பெற்றோர்களும் பிள்ளைகளும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள், பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள். சில பெற்றோர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் நட்புகளோடு, ஆனால் அவருடைய பிள்ளைகளை தெரியாதிருக்கிறார்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நட்பல்ல, ஒரு தெரிதல் புரிதலுக்கு கூட வாய்ப்பை அளித்தோம். இதுக்கு யாரும் காரணம் இல்லை, நானும் நீங்களும் தான் காரணம். சில பேர் அதை தவிர்த்து வாழுகிறார் என்றால் பொருந்தாது. எனக்கு எப்போதுமே கூடுதலாக பேசி ஏதாவது ஒரு தீர்க்கப்படாத சிக்கல் வந்தாலோ அல்லது தொடர்ந்து திட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ நான் உடனே பெருப்ப சந்திக்கலாம், ஒரு பூங்காவில் சந்திக்கலாம். இதில் பன்னெடுங்காலமாக என்னுடைய நிகழ்வுகள் கூப்பிடவோ சொன்ன நிகழ்வை பார்க்க வரலாம், ஆனால் அங்கு பேச முடியாது. நிகழ்வை நடத்துபவர்கள் அரைவாசி நிகழ்வையும் அரைவாசியை சபையோருடைய பேசு நேரமாக மாற்றுங்கள் என்றெல்லாம் கேட்பதற்கு காரணம் இது எப்போவோ நாங்கள் இழக்க தொடங்கிட்டோம். அப்ப இதை விலத்துவதற்கு நான் என்னுடைய பங்களிப்பை தான் இதுல சொல்ல முடியும். தொடர்பாடல் நேரடியான பௌதீக தொடர்பை நாங்கள் குறைக்கிற போது விக்கிரங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் எடுத்த கடந்த கால தலைப்புகளிலும் கூட திருமணமானவர்களுடைய முறிவுகள் பற்றி நீங்கள் இன்னும் பேசவில்லை. மனமுறிவுகள், அது இளையோருடைய மனமுறிவுகள். பெரியோர் பற்றி பேசியிருந்தீர்கள், கேட்டிருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம் 2 பிள்ளைகள் காதலிக்கிறார்கள், அது பேசி பொருத்தி வைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நினைப்பதில்லை 2 குடும்பங்கள் திருமணமாக போறது என்பதை புரிந்து கொள்ளாமலே தான் அநேகமானவருடைய பிரிவு, மனமுறிவுகள் ஒத்துக்கொள்ளாமல் வருகிறது. ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தோட சந்தோஷம் இல்லை, அவர்கள் தூண்டி அதை பற்றி ஏதோ கருத்துரைப்பார்கள், அப்படி என்று வருகிற போது குறைந்து விடுகிறது. இந்த கருத்தில் உலகம் எப்படியும் போகட்டும், இந்த கருத்தில் நாங்கள் பேச வருகிற நாங்கள் உலகத்தின் பக்கத்தை சொல்வதை விட என்னுடைய சுயத்தை சொல்வதுதான் சரி. நிறைவாக என்னுடைய கருத்தில் நான் தொடர்புகளை கூடுதலாக நேரடியாக வைத்துக் கொள்வதற்கு உதாரணமா பக்கத்துல ஜீவமதி அவர்கள் காணொலி எடுக்கிறபடியே அந்த பக்கத்துல பொங்கல் சந்திப்போம் என்று கேட்டு 2 வருஷமா ஆக்களையே சந்திப்பதில்லை. ஏதாவது நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டாலும் வருவதில்லை. அப்ப இழக்க பண்ணியது நாம் தான். குற்றத்தை முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும். இது தவறினால் பிரச்சனை வரும். நாடுகள் பல ஏன் 16 வயதுக்கு கீழே சமூக வலைத்தளங்களை, அதுவும் யூடியூபை வேறு நறுக்குகிறார்கள். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் அடாத்து வேலை. நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டு பிள்ளையின் கையில் அழகாக அளவலாக விட்டுட்டு பிறகு நின்று தடை செய்வது தவறு. ஆகவே முதலில் நாங்கள் குடும்பங்களாக, நண்பர்களாக, சூழ உள்ள மனிதர்களோடு முகம் கொடுத்து பேசி பழகி அவரோட சண்டை கூட பிடிக்கலாம் நேரடியா, அது தப்பில்லை. அதுவும் கலந்துரையாடலில் அந்த புரிந்து தொடர்பாடல்களில் ஒரு விடயம் தான். நிச்சயமா மனதுக்குள் அடக்கி வைத்து விட்டு அநேகமாக சமூக வலைத்தளங்களை ஒரு பெண் பேசுவார் தன் கணவனின் அசிங்கங்களை, பிறகு கணவன் அதுக்கு பதில் போடுவார், நான் பேசாம இருந்தான் பேரிவாளை பற்றி என்று. ஆனால் சிலவர் அவர் சேர்ந்தே இருக்கிறார்கள், ஆனால் சமூக வலைத்தளங்களில் தகவல் சொல்லுகிறார்கள். அதை வேடிக்கை பார்க்கிற மனிதர்களாக நாம் இருக்கிறோம். அவை சிறப்பு. தொடர்ந்து பேச வருபவர்கள் சமூகத்தை பற்றி நிறைய கலைக்காமல் உங்களுடைய பணியில் நீங்கள் எப்படி இந்த தொடர்பாளர்களை உழைப்பு, காசு, வீடு, மோர்கேஜ், பிள்ளை இந்த படிப்பு, பிள்ளையை கொண்டு வருகிறது, இதுக்காக இழந்தீர்கள் என்பதை சொன்னால் என் போன்ற மனங்களும் ஆசுவாசப்படும். தொடர்க, வளர்க, வாழ்க. நன்றி, நன்றி. மிக அருமையான கருத்தை நீங்கள் தொடக்கி வச்சுக்கிறீர்கள். அந்த தலைப்பு இலக்கியம் உண்மையிலேயே மறந்த போல இருந்தது. இப்ப ஞாபகப்படுத்திய சின்ன துண்டுகளும் சுவாரஸ்யமான கதையாக தான் என்றுதான் இதை எழுதியிருந்தேன். ஏனென்றால்
உண்மையிலேயே அன்று தொடக்கம் இன்று வரை எங்களுக்கு அந்த தொடர்பாடல் குறையுதுதான். ஆனா அந்த நாங்கள் குறையாமல் வைத்திருக்க வேணுமென்று முதுமை வரும் பொழுது அதை நினைக்கிறது என்பது உண்மை. அதாவது எப்படி என்றால் நாங்கள் எழுதி எழுதி வச்சு இப்ப சில நேரம் பிள்ளையை சந்திக்க மாட்டோம். ஆகவே இன்று பால் வாங்க வேணும் என்று எழுதி ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுட்டு போவோம். அல்லது ஏதாவது ஒரு செய்தி இன்று 4 மணிக்குத்தான் நான் வருவேன். அப்ப அந்த துண்டுகளை ஒரு முறை இணைச்சு பார்க்க தான் யோசிச்சேன். அதே ஒரு சுவாரஸ்யமான கதை ஆகுது என்ற நிலையே நினைச்சு பார்த்தேன். நீங்கள் அதை ஞாபகப்படுத்தியதுக்கு நன்றி. உண்மைதான். அதாவது நாங்கள் சமூகத்தை பற்றி கதைக்காமல் எங்களை பற்றி கதை கேட்கதான் எங்களுக்கு நல்ல ஒரு நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது இப்ப பிள்ளைகள் வளர்ந்து பின்னர் அவர்கள் வேலைக்கு பல பணிகளுக்கு செல்வதனால எங்களுக்கு அவர்களோட இருக்கிற தொடர்பாடல் குறைகின்றது. ஆனாலும் அதை குறைய விடாமல் காக்க வேணும் என்றது எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் நாங்கள் சமூகத்தின் மத்தியிலும் ஒரு சிலரை தொடர்பாடலூடாக வைத்திருந்தால் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு மன அமைதி இருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்குள்ள உருவாகும். ஏனென்றால் சில நேரம் இப்ப வெளியில நடந்து கொண்டு போறோம், இன்னும் ஒருவர் வந்தால் என்னோட சேர்ந்து நடக்க எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரியம் நல்லா இருக்குமே என்று நினைக்கிற காலங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. எல்லா நேரம் உறவுகள் வராயினும், அதாவது எங்களோட குடும்ப உறவுகள் எல்லா நேரம் வராயினும், ஆதலால் சமூக உறவுகளிலும் ஒரு சிலரை நாங்கள் எங்களுக்கு இணைவாக கட்டி காக்க வேண்டிய பொறுப்பும் எங்களிடம் இருக்கிறது என்பது உண்மை. அதிபர் அவர்களுடைய கருத்தை கேட்டுக்கொண்டு அடுத்து நாங்கள் ஜீவா விட்ட வருகிறோம். வணக்கம் ஜீவமதி. வணக்கம். 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 வாங்க. நடாமன் என்ன சொன்ன மாதிரி முதல்ல குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து நினைக்கின்றேன். என்னன்னு சொன்னா இப்ப ஒரு தொடர்பாடல்னு சொல்லும் பொழுது ஒரு ஆள் கேட்கத்தக்கதா, இப்ப ஒரு ஆள் கதைக்கும் பொழுது அதை செவிமடுத்து கேட்கக்கூடிய தன்மையும் ஒரு ஆளுக்கு இருக்க வேணும். நாங்கள் செய்வதே சரியென்று போனா நீங்க அந்த தொடர்பால் அங்க துண்டிக்கிறதான் பெட்டரா எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு பிறகு போனா அது அவர் சொன்னார் சண்டையும் ஒரு கம்யூனிகேஷன் தான் என்று சொல்லி, அது ஒரு அளவுக்கு அது கம்யூனிகேஷன் தான். ஆனா அது மிஞ்சினால் பிரச்சனை தான் வரும். அப்ப நாங்கள் இப்ப ஒரு பிரச்சனையை கதைக்கிறோம்னு சொன்னா உண்மையா சேர்ந்திருந்து கதைக்கணும். இன்னொரு பிரச்சனை என்றாலும் அது வெளியில போக கிடையில முதல்ல எங்களுக்குள்ள தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் தான் நிறைய இருக்குது. அப்ப முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ அல்லது பிள்ளைகளா இருக்கட்டும் யார் என்றாலும் நாங்கள் தான் முதல்ல எங்களுக்குள்ள கதைச்சு எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளணும். அது சந்தோஷமான வகையா இருக்கலாம் அல்லது மற்ற வகையாவும் இருக்கலாம், எந்த பிரச்சனையும். ஆனா அதை செவி கொடுத்து கேட்கறதுக்கு ஒருத்தர் தேவை. அதை கேட்காத பட்சத்தில் அங்க தொடர்பாடல் துண்டிக்கத்தான் வேண்டும். அந்த ஒரு கட்டாயம் உண்மையாகவே வந்துவிடும். இப்ப வெளியே என்று பார்க்கும்போது இப்போதைய சமுதாயத்தில் நான் நினைக்கின்றேன் என்னென்றால் அவர்கள் தேவைக்காக மட்டுமே பழகுவதாக போல் தெரிகிறது. ஆனா நான் மெட்டவிய குறை சொல்ல முன்னம் இப்ப நாங்க யோசிக்கணும், நாங்களும் அப்படித்தான் செய்கிறோமோன்னு நாங்க யோசிக்கணும். அப்படித்தானே? முதல்ல நாங்கள் தேவைக்காக மட்டுமோ மெட்டவியோட பழகுறோம்ன்றதையும் நாங்கள் யோசிக்க வேணும். இப்ப எங்களுக்கும் ஒரு சுயநிலம் இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லல. எங்களுக்கும் அப்படி ஒரு உதவி கிடைக்கலாம் என்று நாங்கள் நினைக்கலாம், அப்படி போகலாம். ஆனா நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் இப்போதைய சமுதாயத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த தொடர்பாட கதைச்சா பிரச்சனை வந்துருமோ குறைக்கிறோம். இன்றைக்கு இப்ப சில நேரத்துல ஏன் அதை சரியாக கையாள முடியாத சூழல் எங்களுக்கு இருக்குதா? ஏன் நாங்கள் அது பிரச்சனை என்று ஏன் உடனடக்கண்டு எடுக்கிறோம்? 5 விரலும் ஒரு மாதிரி இல்ல, 5 விரலும் ஒரு மாதிரி இல்ல தானே. அப்ப அதே மாதிரி இப்ப இல்ல, ஒரு ஃப்ரெண்டா இருந்தா கூட இப்ப நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல பயமா தான் இருக்கு. ஏன்னா அவ அடுத்த ஃப்ரெண்டுக்கு போகுது, அது அடுத்த ஃப்ரெண்டுக்கு போகுது அந்த கதை. அப்ப நாங்கள் இப்ப எல்லாமே சுருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் வந்துட்டோம். இப்ப பிள்ளைகளுக்கு கூட இப்ப இவியல் எங்க இருப்பினோம்னு தெரியாம நாங்க டெக்ஸ்ட் மெசேஜ்ல போட்டுட்டு விட்டுடுறோம். என்ன இப்ப எடுத்து கதைக்கு எப்படி இருக்கிறான்னு கேட்கறத விட ஹவாய் ஒன்று அனுப்புறதுலதான் முதலாதான் நிக்கிறோம். என்ன அதை போட்டுட்டோம்னா எங்கட விஷயம் முடிஞ்சதுன்னு நினைக்கின்றோம். இப்ப எடுத்து உண்மையாவே நேரடியா கதைக்கிறது முதலாவது நெல்லம், அல்லது போன்ல கதைக்கிறதாவது அடுத்தது நெல்லம். ஆனா இப்ப நாங்க டெக்ஸ்ட் மெசேஜ்லயே தான் விடுறோம். இப்ப ஏதாவது ஒரு போஸ்ட பார்த்தனோ அப்ப அவர் ஓகே ஆயிருக்கிறதானே போஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படி என்று நாங்க நினைக்கிற காலமா இப்ப போயிட்டு. உண்மையா மற்றது ஒரு நினைக்கிறோம் அது அவைண்ட விருப்பம், தனிநபர் சுதந்திரம் என்ற மாதிரி நாங்க நினைக்கிறோம் அது அவைண்ட விருப்பம், நாங்கள் அதுக்குள்ள தலையிடக்கூடாது, நாங்கள் அப்படி அறிவுரை சொல்றது தப்பு என்ற மாதிரி கூட இப்ப வந்துட்டு. என்ன இப்ப நல்லவர்களாக யார பாக்குறார்கள் இப்ப என்று சொன்னால் உங்களோட ஒப்பீனியனுக்கு நாங்கள் எஸ், அதாவது நாங்கள் சரி என்று சொன்னா நாங்க நல்லவர்கள், அல்லதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு சொன்னோம்னா நாங்கள் கெட்டவர்கள். அப்ப எல்லாரும் இப்ப எப்படி நடிக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க இப்ப ஒரு கருத்தை சொல்றீங்களா ஓம் ஓம்னு சொல்லி அந்த கருத்தை நான் அக்செப்ட் பண்ணி கொண்டு போறோம். அதுதான் உண்மை.
ஆனா அதிலேயும் அது ஒரு போலியாக நாங்கள் அதை போலி ஏற்றுக்கொள்றோம். அதுதான் போலி கம்யூனிகேஷன், அதாவது போலி தொடர்பாடலை. அதால பிரயோசனம் இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சொல்பவரும் கேட்கிறவரும் சமனான ஒரு சூழலில இருந்தால் அந்த பிரச்சனையோ அந்த செயற்பாடோ நல்ல சுமூகமாக விவாதிக்கப்படும். அது ஆரோக்கியமாக செல்லும். ஆனா நாங்கள் சொல்லுறோண்டு அவர் புறக்கூடத்துல நீர் போல மற்ற பக்கமாக அவர் நிக்க நாங்கள் எது சொன்னாலும் அங்க எடுபடாது. ஆகவே அப்ப அந்த நேரத்துல நாங்க விலகிக் கொள்ளலாம்ன்றதுதான் உங்களோட இதா ஒரு கொஞ்ச காலத்துக்கு பழகுவோம். அதோட அது இல்ல இவருக்கு இனிமே சொல்லி பிரியோசனம் இல்ல இவைக்கு இவை சொல்லி பிரியோசனம் இல்ல அவளுக்கு சொல்லுமே நாங்களாகவே பின்னுக்கு போகிறோம். அதுதான் அப்படி பின்னுக்கு போறதுனால தள்ளப்படும். எங்களோட உறவுகளுக்கு இடையே அந்த கம்யூனிகேஷன் குறையுதல்ல. அப்படி பாக்க சமூக விலங்கண்டு மனிதனை சொல்றோம். எல்லோரோடும் சேர்ந்து இணைஞ்சு வாழுற ஒரு மனிதன் இப்ப குடும்பங்களுக்கு இடையே பார்த்தாலும் தனித்தனி துருவங்களாக உடைஞ்சு கொண்டு போயிக்க ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் எங்களுக்குள்ள வராதல்லோ. அப்படித்தான் நடக்கும். இப்ப தொடர்பாடல் ஒன்றுதான் விலங்குக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அந்த தொடர்பாடலே இப்பொழுது குறைந்து கொண்டுதான் வருகிறது. ஏனென்னா அந்த அளவுக்கு ஒருத்தரும் அதை புரிஞ்சு ஏற்றுக்கொள்ள ஒரு கவலையை மெட்ட வைக்க சொல்றோம், இல்ல ஒரு சந்தோஷத்தை சொன்னாலும் இவை எரிச்சப்படினமோண்ட பாக்குறோம், கவலையில சொன்னாலும் இது 2 பேருக்கு பரப்பப்படுமான்னு பாக்குறோம். அப்ப நாங்களே எங்களுக்குள்ள மூடி வச்சிருக்க பாக்குறோம் இந்த ஒரு இதையும். எங்களுக்குள்ளயும் கணக்க சுமையாயும் இருக்குது. அப்ப எல்லா கவலைகளும் எல்லாத்தையும் ஐயோ யாரோடையும் ஒரு கசியா பண்ண வேணும் நினைச்சாலுமே எங்களுக்கு முடியாம கிடையாது. இப்ப நீங்கள் நண்பர்களை எடுத்துக்கொண்டா கூட, என் வீட்டுல சகோதரங்கள் அல்லது எங்களோட சகோதரங்களை எடுத்துக்கொண்டா கூட ஒவ்வொரு சகோதரங்களுக்குள்ளயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்குது. அப்ப நாங்கள் இவைக்கு சொல்லிட்டு அவை அடுத்த பக்கமாக அந்த கதையை மற்ற பக்கமாக திருப்பி சொல்ல மாட்டார்கள். இப்ப எல்லாம் அப்படித்தான் நடக்கு. ஏன் தங்களுக்கு எந்தெந்த சகோதரம் போகணுமோ அவர்கள் அணைத்துக் கொள்ள பாக்குறாரு. அதுதான் உண்மை. அப்ப காலத்தின் இயல்பும் அதே நேரம் அந்த நம்பகத்தன்மை இல்ல. ஒரு போலியான ஒரு உலகத்தை நாங்க பாக்குறோம். அது உறவுகள் நெருக்கமான இரத்த உறவுகளிடம் இருக்கிறது, சமூக உறவுகளிடம் இருக்கிறது தான் பாக்குறோம். என்ன இப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த போலியான வாழ்க்கையை ஏன் வாழுறியல் அதை கொஞ்சம் உடைச்சு ஏன் சந்தோஷமாக மனிதன் வாழ்க்கை கொஞ்சம் தானே சந்தோஷமாக வாழலாம் என்றதை அட்வைஸ் இல்லாமல் அது ஒரு சுமூகமான ஒரு கலந்துரையாடலாக அது அமைச்சால் நல்லதாக அமையுமா? நல்லதாக அமையும். இப்ப எத்தனை வயசாச்சு இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு செத்துருவோம் நாங்கள் நினைச்சிட்டோம் சொன்னா உண்மையா மற்றவர்களோட அப்படி கதைக்க மாட்டோம். இப்ப நாங்கள் இப்ப இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு எங்களோட லைஃப் இப்படித்தான் போகுது என்று சொன்னாலே இதெல்லாம் பிள்ளைகளை பற்றி ஒப்பிட்டு கதைச்சு என்ன செய்ய போறோம் நாங்கள் மற்றவையோட? ஒன்றுமில்ல. அதை தங்கட பாட்டு இனிமேலும் அதுகளை பற்றி கொஞ்சம் விடுவோமே. நாங்கள் எங்களுக்குள்ள அந்த காலத்தை நினைவுகளை நாங்கள் இசை மீட்டு நாங்கள் கதைச்சு கொண்டு சந்தோஷமாக போகலாம் இனிமேல் போற காலங்களை. என்ன எங்களுக்கு இனிமே இருக்கிறது ஒரு கொஞ்ச காலம் அந்த அவளத்தையும் சந்தோஷம். என்ன எல்லாம் பிள்ளைகள் படிச்சு வந்துட்டு நம்ம எல்லாம் செய்துட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு நம்ம இப்பொழுது நாங்கள் எங்களோட பாடல இருக்கிறோம். அப்ப எங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தி கொண்டு போகலாம். ஆனா அந்தக்கான சந்தர்ப்பம் இப்ப இல்ல. இந்த காலத்துல அதுக்கு அனுமதி இல்லை என்றதுதான் நான் எந்த காலம் இனி எதிர்பார்க்கிறது இந்த காலம் என்ற கேள்வியோட ஒவ்வொருத்தரும் தங்கள் தேவை முடிந்தவுடன் தங்கள் இதை தேடி கொண்டு போகிறார்கள். அதுதான் உண்மை. பாம்பு எப்படி சட்டையை உதிர்க்கிறதோ அது போல உதித்து கொண்டு போகிறார்கள் என்பது உண்மைதான். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்து ஜெயமலர் வணக்கம். ஜெயமலர் வணக்கம், நிக்கிறீங்களா? சரி, சாந்தினி திரையரங்கன் எடுப்பேன். வணக்கம் சாந்தினி. அண்ணா நிக்கிறீங்களா? அண்ணா வாங்க வாங்க. வணக்கம், இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான தலைப்பில் வந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நான் முதல் ஒரு 2 கிழமைக்கு முதல் ஒரு தலைப்புல சொல்லி இருப்பேன், சாப்பாட்டு மேசையில் தான் உறவு பலப்படுகிறது என்று. நாங்கள் கூடிய அளவு எங்களுடைய உறவுகளை இழுத்து பிடிக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். அவியல் வரட்டும், நாங்கள் போக தேவையில்லை என்று இருக்க முடியாது. அந்த காலம் முடிந்து விட்டது. ஒரு உறவு தேவை என்றால், இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு உறவு தேவை என்றால் நிச்சயமாக நாங்கள் நிறைய விட்டு கொடுக்க வேண்டும். இப்ப ஒரு உதாரணம், வீட்டுக்கு விட்டு கொடுக்க வேணும்டா என்ன விடயத்தை அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி 3 பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு சமயம் கணவனுக்கு நல்ல வேலைத்தின் பிரச்சனையால வந்து வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடக்கும். இல்லையண்டா மனைவி, இல்லையண்டா பிள்ளைகள். நாங்கள் அந்த நேரம், அந்த பிரச்சனை நடக்கிற நேரத்தை
தாண்டிட்டு இன்னொரு முறை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஏனென்றால் நான் எந்த கணவனை எதிர்த்து கொண்டு இந்த வீட்டுக்குள்ள இருந்து வாழ முடியாது. ஒரு உறவு கணவனை நாங்களையோ மனைவியையோ அந்த உறவுங்களை விட்டு போற உறவு இல்லை. ஆயுள் முழுவதும் எங்களோட இருக்கிற ஒரு உறவு. இப்ப கணவன் மனைவியையும் தாண்டி ஒரு சகோதரமாக இருந்தாலும் என்னுடைய சகோதரம் என்னுடைய அக்காவுடன் நான் கதைக்காமல் இருந்தால் அந்த அக்கா எனக்கு இல்லையென்று ஆகாது. அக்கா தான். அதே போலதான் ஒரு மாமி மச்சால் என்ற உறவும் எங்களுக்கு இல்லையென்று ஆகி போகாது. ஒரு 10 வருஷம் பேசாம இருந்தோம் இல்லை, 20 வருஷம் பேசாம இருந்தோம் இல்லை. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்த அவியலை நாங்கள் தேடி போகவோ இல்லை அவியல் எங்களை தேடி போகவோ ஒரு நன்மை தீமையில அது நடக்குது. ஆகவே இந்த பிரச்சனைகளை நாங்கள் மன்னிக்கும். நீங்க எனக்கும் சரியான ஆசையா இருக்குது என்னுடைய அண்ணியோட கதைக்க வேணும் என்று. சும்மா சின்ன கதைகள் பிரச்சனைகள்ல தாங்களாகி ஒதுங்கி கொள்ற உறவுகள் இருக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு கதைக்க ஆசையா இருக்கு. ஆனா நான் 10 வருஷம் அல்லது எங்களோட பிள்ளைகள நன்மதிமைக்க வைக்க சொல்லுவோம் வருவோம் என்று இப்படி காத்திருக்கிறதால எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அவியோட கதைக்கு வேணும் இதன்னு வேணும். ஏன் நாங்களா போய் அதை கதைச்சா என்ன? ஏன் அப்படி ஒரு காத்திருப்பேன்? 10 வருஷம் அந்த பேருந்து என்ன 10 வருஷம்? எனக்கு இன்னும் 10 வருஷம் 10 வயசு ஓடும். அதுக்கு பிறகு என்னத்துக்கு இந்த உறவுகள் என்று நினைக்க வேண்டிய ஒரு தேவை வராது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் அந்த 10-20 வருஷம் வரையும் நாங்கள் அந்த உறவை விட்டு பிரிஞ்சு காத்திருக்க வேணும்? இப்ப இயற்கையா ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு உதாரணம், மாமிக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த மாமியை நான் வீட்டுக்கு வச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் வருது. மாமி பிள்ளை செய்திருக்கலாம், இல்ல நான் பிள்ளை செய்திருக்கலாம். அந்த உறவை நான் இல்லைன்னு தள்ளி விட முடியாது அல்லவா? அந்த உறவை நான் தள்ளி விட எந்த வகையிலையும் முடியாது. ஏனென்றால் அது அந்த உறவு கடவுளாயில நியமிக்கப்பட்ட உறவு. அந்த உறவை நான் தள்ளி விட்டு போட்டு நான் வாழ முடியாது. அது எப்படி முடியும்? அவ வீட்டுக்கே இருக்கிறான், நான் வீட்டுக்கே இருக்கிறேன். நான் கதைக்காமல் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? ஆனபடியா நான் என்ன சொல்றேன்னா விளங்கப்படுத்தலாம். நான் தப்பு செய்தா நான் மன்னிப்பு கேட்கலாம், இல்ல அவ மன்னிப்பு கேட்கலாம். அதான் நல்லது. ஆனா விளங்கப்படுத்தவும் அவை ஏற்கக்கூடிய தகுதியில இருக்கணும். சரி, நீங்க சொல்றது சரி, ஏற்க மாட்டேன், ஒரு நாளும் ஏற்க மாட்டேன். அதுதான். ஆனால் என்ன அதுக்கு வழின்னு சொன்னா என்னுடைய நியாயத்தை நான் அதுல ஒப்புவிச்சு போட்டு நான் எந்த பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்க வேணும். அதுக்காக நான் அவளோட முகம் சுழிக்க வேணுமோ எதிர்த்து நிக்கணும் வந்து இல்ல. நான் என்னென்ன ஒரு ஃப்ரெண்ட தள்ளி வச்சு போட்டு ஒரு ஃப்ரெண்டோட சண்டை பிடிச்சு போட்டு நாங்கள் கதைக்காம இருக்கலாம், அது சாகம் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இந்த உறவுகள் என்பது நிச்சயமாக எங்களுக்கு தேவையான ஒரு உறவு. நாங்க விட்டு இப்ப ஒரு உதாரணத்துக்கு 10 வருஷம் என் அண்ணனோட கதைக்காம இருந்து போட்டு நான் போய் இந்த மகளோட கல்யாணத்துக்கு சொல்றதை விட அவர் செய்த பிழைய நான் மன்னிச்சு அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்றது சுகம் என்றதை நான் நினைக்கின்றேன். நிச்சயம். அதாவது அனுபவம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களை விட கீழ்நிலையில உள்ளவர்களுக்கு சில நேரம் அனுபவம் குறைவாக இருக்கலாம். அதனால நாங்கள் சண்டையிட்டு என்னத்தை காண போறோம்? மனுஷ வாழ்க்கையே குறுகிய காலம். அதனால் அண்ணனோடும் சந்தோஷமா இருக்கணும், தம்பியோடும் சந்தோஷமா இருக்கணும். ஆனால் அந்த இடைவெளி இருக்கல்ல, ஒரு 10 வருஷமோ 5 வருஷம், அதை எப்படி போய் யார் முதலில கதைக்கிறேன்றத நான் இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். என்னுடைய அண்ணியோட எனக்கு ஒத்து போகவில்லை என்றா அவள் சொல்றதுக்கு நான் பதில் சொல்லாம இருக்கிறதுதான் அதுல புத்திசாலித்தனமும் கட்டிக்காரத்தனமும் வந்து நான் நினைக்கிறேன். நான் எல்லாரையும் நான் சொல்லல. அது சரி, கண்டபடி அதாவது ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் இருக்கலாம். ஆக கூட நாங்கள் கதைக்க போனால் அல்லது அதுக்கு தர்க்கமாக இதன்று போனால் அப்ப இவியோட கதைக்க கூடாது, பேசாம இருப்போம் ஒரு முடிவு எடுத்துடுவினோம் சில பேர். இங்க பாருங்க, எத்தனையோ குடும்பங்களுக்கு மாமிக்கு மச்சாளுக்கு அன்னிக்கு மச்சாளுக்கு இப்படி என்று சரி வாரது சரியான குறைவு. ஆனாலும் இந்த உறவுகள் என்னுடைய அண்ணனை மதிக்கிறதுக்காக நான் என்ன அண்ணிய மதிச்சேதான் ஆகணும், என்னுடைய கணவனை மதிக்கிறதுக்காக இந்த மாமிய மதிச்சேதான் ஆகணும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்க வாழுறோம். அப்ப நாங்கள் இப்ப சண்டை பிடிச்சிட்டோம்டா எந்த வீட்டுல எந்த கணவனையோடையும் எனக்கு நிம்மதி இல்லை, எந்த அண்ணனும் என்னென்ன பேர் ஏன் எனக்காக அவளை அனுசரிச்சு போயிருக்கலாம் தானே என்றா அவர். அப்ப அந்த அனுசரிச்சு போறேன்னா நான் என்ன சொல்றேன்னா அவங்க வாங்கோ இருங்கோ சந்தோஷமா இருங்கோ சிரிங்கோ
அப்படி போகமே தவிர அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நான் போக வேணும் என்று சொல்லல. அமைதியை சரியான நிலைநாட்டுவோம், அதாவது அமைதியை நிலைநாட்டுவோம். ஆமாம், அது சரி நீங்க சொன்ன. அதாவது எதிர்பார்க்க வேண்டாம் அவற்றை இந்த பொருளோ பண்டமோ இது அன்பாக நாங்கள் இருப்போம். ஏனண்டா ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை தானே. அப்பண்டா என்னட்ட அப்படி ஒரு அகங்காரங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு நாளைக்கு அண்ணன் தானே, என்றைக்கும் என்னோட பிறந்த சகோதரன் தானே என்ற அந்த இணைஞ்சு போற தன்மையை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் உண்மையிலேயே அந்த உறவு வலுவாக பெறும். அதாவது என்னொன்றை இறுதியா சொல்லி போட்டு நான் முடிக்கிறேன். என்னண்டா இதை எல்லாத்தையும் தாண்டி எங்க பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு உறவை சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். கட்டாயம். இதுதான் மாமா, இதுதான் மாமி, இதுதான் உன்னுடைய பெரியப்பா என்ற ஒரு உறவை நாங்க காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில இந்த நாட்டில இந்த நேரத்துல நாங்க கட்டாயமாக இருக்கிறோம். ஏனென்றா அவர்களுக்கு உறவு என்பது என்னன்னு தெரியாது. அப்ப நாங்களும் இதுல விட்டு கொடுத்துட்டோம்டா அந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு தெருவால போற ஒரு மனிதராகத்தான் எங்கள் உறவுகளை மதிப்பார்கள். ஆகவே விட்டு கொடுக்கத்தான் வேண்டும். கட்டாயம் உறவு வேணும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, அருமையான கருத்து. விட்டுத்தான் கொடுக்க வேண்டும், அதே நேரம் காட்டி கொடுக்க வேண்டும். எங்கட பிள்ளைகளுக்கு இதுதான் மாமா, இதுதான் உறவுகள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இன்றைய இளம் சமுதாயம் சில நேரம் எடுத்த முடிவை வச்சிருப்பா. இப்ப மாமியின் மகன் மச்சான் ஒரு முறை ஏமனிக்கு வந்தார். ஆனா எங்கட வீட்டை வரையில அவர் தூரத்துல சால்புர்கனோ இங்கேயோ வந்துட்டு போயிட்டார். அப்ப உடனே எங்கட பிள்ளைய சொன்னா மச்சான் எங்கட வீட்டை வரையில, நாங்களும் இனி அங்க போனா மச்சான்கிட்ட போறையில ரெண்டு உடனே முடிவு எடுக்குதுகள். ஏனென்று கேட்டால் அந்த இன்றைய யதார்த்தத்துல டக்குன்னு முடிவு எடுப்பினோம். அது உண்மையா அந்த முடிவை அப்படி எடுக்கக்கூடாது. அவருக்கு அந்த காலச்சூழல், இந்த தூரம், டிஸ்டன்ஸ்ல அவர் வர 800-900 கிலோமீட்டர் அவர் வர முடியாம. ஆனால் அவர் வந்துட்டு போனவர் சொல்லையிலேயே இந்த மச்சாளுக்குன்றது பெரிய கவலை. அவர் வந்துட்டு போன அப்புறம் தான் தெரியும் அவர் வந்தார். ஆனா அதைத்தான் நாங்க சொல்றோம், சில நேரம் உறவுகளுக்கிட்ட போறோம், ஆனால் அவர்கள்ட்ட போக முடியாது என்றால் முன்கூட்டியே நாங்கள் அதை அறிய கொடுத்துட்டு, இப்ப எனக்கு ஒரு கஷ்டம், வர முடியாத சூழல், எனக்கு நான் ஒரு கல்வி சூழலால வந்தேன், ஏதாவது ஒன்றை சொல்லிட்டு வரலாம். ஆனா அதுக்காக மீண்டும் தொடர்புகளை முறிக்க கூடாது. அதுபோல நீங்க சில அதே மாதிரி நகுலா ஒரு மன்னிக்கவும் என்னன்னு கேட்டாக்க நகுலா, நாங்களும் எங்களோட பிள்ளைகளுக்கு முன்பாக உறவுகளோட குற்றம் குறையலை கதைக்க கூடாது. ஏன்னா அவியல் இளமாக்கள் இன்றைய சமுதாயம் அவைய அதைத்தான் பிடிச்சு கொண்டு நிக்கிறீங்க. அங்க மன்னிப்புக்கு இடம் இல்லை. அப்படி செய்தேதான் எங்கூட அண்ணன், இப்படி செய்தேதான் எங்கூட அக்காண்ட அதை பிடிச்சு கொண்டு நிக்கிறீங்க. நிச்சயம் இத தெளிவுக்காக நாங்கள் மெல்லமா சொல்லலாமே ஒழிய அந்த பிள்ளைகளை பிரிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடாது. அண்ணனும் தங்கையும் கோபம் வேற, ஆனா அண்ணன்ற பிள்ளையும் தம்பின்ற பிள்ளையும் இணைச்சு வையுங்கள் என்றுதான் எப்போதும் சொல்லுவேன். மிக நன்றி. ஆனா நிறைய பேர் நேரமும் நெருங்குகின்றது. செல்வி வணக்கம். வணக்கம் நவுலா, வணக்கம். நல்ல ஒரு தலைப்பு தந்தீங்கள். இதுக்கு என்னத்த கதைக்கிறது, என்னத்த பேசுறன்ற மாதிரி வந்து உங்களோட குடும்ப வாழ்க்கை, எங்களோட குடும்ப இதுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. என்ன வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறது சொல்றீங்க, சரி சேர்த்து வைக்கிறேன்னு வையுங்க. இப்ப நான் அண்ணன் உள்ளே, ஆனா முதல் அடுத்த பிரச்சனை அங்கு மொழி பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதுவும் முக்கியமான பிரச்சனையா. இப்ப வெவ்வேறு சூழலாக இருந்தாலும் ஆங்கில மொழி தொடர்பு ஊடகமாக இருக்கின்றன. தெரியவனமே எல்லாருக்கும். அப்படி இருக்கணுமா? இப்ப அதே யோசிச்சு பாருங்க. இப்ப ஆங்கில மொழி எல்லோரும் சரளமாக பேசுவார்கள் என்று சொல்ல முடியாது. இப்ப இங்கு இருக்கிறவர்கள் கதைக்கிறார்கள் என்றால் இங்கு இருக்கிறவர்கள் வந்து எல்லோரும் கதைப்பார்கள் என்று இல்ல தானே. இப்ப இங்க தமிழ் இல்ல, சும்மா சொல்லுங்க, மாமாவோட கதைக்கலாம் தமிழ் இல்ல, மாமியோட கதைக்கைகளையும் பேச தெரியுதோ தெரியலையோ யா நே யா 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 கொண்டு சொல்றதுலயே காலம் போடுது. ஆனா அவற்ற பிள்ளைகள் பார்த்தால் நோச்சித்தான் கதைக்கிறார்கள். உங்களை மொழியில இருக்கிறார்கள். அப்ப யாரோட கதைக்க முடியும்? இப்ப என் வீட்டில எல்லாம் தாயகத்துல எங்களோட அண்ணாட பிள்ளைகளோட எல்லாம் கதைக்கிறவர்கள் அவர்கள் கதைக்க. ஆனா இங்க நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு, எங்களை தங்கச்சி மகன் கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது அப்ப மாமா அண்ணன் மகனை கேட்டார். அண்ணன் கேக்குற என்ன தெரியுமோண்டு யாருன்னு கேட்க, உங்களோட சுவைசரோ சொல்றது தங்கச்சி சொன்னது எனக்கு விளங்கிச்சுது. அது மட்டும் சொன்னார். ஒரே ஒன்றும். ஆனா நான் அங்க சாமத்திய வீட்டுக்கு போகும் பொழுது என்ன கண்ட வரவேண்ட வீட்டை, அப்ப அதை மட்டும் ஞாபகப்படுத்தி சொல்றாரு, இவர் எங்களை விட்ட வந்தவர்.
ஆனால் ஒன்றுமே எப்படி சுகமா இருக்கிறீங்களோன்னு கேட்டா கொண்டா ஒன்றும் தெரியாது தமிழ். அப்ப அப்ப அடுத்த எங்களுக்கு சந்ததி டொச்சு தெரியணும், எங்களுக்கு டொச்சு தெரிஞ்சாதான் அவர் எங்களோட தொடர்பாடல்ல இருக்கலாம். அப்ப அது பிள்ளைகளும் கதைக்க மாட்டுதுகள். ஏன்னா பிள்ளைகளும் வந்து அதுகளை பற்றி பொருட்படுத்துறது இல்லை. அவர்களும் கதைச்சா கொண்டு சேர்ந்திருந்தா தான் இங்கு வந்து அந்த ஒரு அப்ப நீங்க சொல்றது ஒரு கேப் பெற போகுது என்னண்டா இந்த மொழி ஜெனரேஷன் கேப் பிரச்சனை. வந்து இந்த மொழி பிரச்சனை. முக்கியமாக மொழி பிரச்சனை வந்து மாமாவோட பிரச்சனை இருக்காது. மாமா வந்து கதைப்பார்கள் தமிழ். ஆமா, மாமாட பிள்ளைகளும் கதைக்கணுமே மொழிய. தாய்மொழியில் கதைக்கிற என்றால் ஒரே நாட்டில இருந்தா கதைக்கிற விதுபேர். இப்ப எங்களோட தங்கச்சியின் பிள்ளைகளும் அவையும் நல்ல கதைக்கிறது. அவர்கள் நொச்சிலேயே கதைப்பார்கள். அப்ப அவர்களுக்கு சரி, அந்த மொழி கதைக்காததுனால அப்ப அந்த தொடர்பாடல் அந்த ஃபுல்லா ஒன்று ரெண்டு விடயமும் விளங்க. அப்ப எங்கட மாமாண்ட பிள்ளை தானே அவர் கதைக்காட்டியும் அந்த தொடர்பாடல் இணையாது என்று சொல்றீங்க. இணையாது இணையாது கடைசி வரையும் இணையாது. இணையறதுக்கு 100% இணையறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. சும்மா நாங்களுக்கு சும்மா காலப்போக்கில். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க ஜெர்மனியில பிறந்து வளர்ந்த ஒருவர் ஏன் ஆங்கில மொழி அவர் கதைக்க முடியாம இருக்கிறார்? இப்ப மாமாவோட மாமாக்கு ஆங்கிலம் தெரியாம, மாமா இலங்கையில இருந்து வந்த மாமா அதே இப்ப இங்கிலாந்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் 100 பேரும் தமிழ் கதைக்கிறார்கள். அவர்களோட தாய்மொழி ஆங்கிலமா இருக்கு. அவர்கள் தமிழ் கதைக்கிறார்கள். அதே யோசிச்சு பாருங்க. இப்ப கனடாவில இருக்கிறவர்களும் எல்லாரும் ஆங்கிலம் கதைப்பார்கள். கனடாவில இருக்கிற பிள்ளைகளோட எங்கட பிள்ளைகள் தமிழ்லும் கொஞ்சம் கதைக்கணும், கொஞ்சம் பார்த்தா அவியலோட ஆங்கிலத்துல பேசிக் கொள்ளுகிறார்கள் தானே. அதான் எல்லாரும் எல்லா வீட்டிலையும் நடக்கிற விஷயம் இதுதானே. கதை இப்ப ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் சகோதரங்கள் பிள்ளைகள் எல்லாம் கதைக்கிறார்கள். எங்க வீட்டிலையும் கதைக்கிற அது ஒரு விஷயம். ஆனா இந்த அண்ணன் பிள்ளைகளோட நாங்கள் தொடர்பு கொள்ள முடியாம இருக்கு. கல்யாண வீட்டுக்கு இப்ப ஒரு 15 வருஷத்துக்கு முதல் தொடர்புல கதைச்சதே ஒழிய அதுக்கு பிறகு இல்ல. அப்ப தொடர்பாடலுக்கு கட்டாயமாக மொழி வந்து முக்கியமானது. பணம் வந்து எந்த விதத்திலும் பணம் பிரச்சனை இருக்காது, வேலை பிரச்சனை அதுகள் வேற விஷயம். ஆனால் மொழி கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேணும். தாய்மொழி தெரியாதி ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர்கள் என்னன்னா எல்லாரும் வந்து இந்த நாட்டு மொழியெல்லாம் கற்றுக்கொள்றேன். இப்ப நாங்கள் வந்து ஜெர்மனிக்கு வந்தா நாங்கள் டொச்சு கதைக்க மாட்டோம். 1-2 தெரிஞ்சதுக்காக நாங்க சொல்ல இல்லாது. அதே போல அங்க இருக்கிறவர்கள் இங்க வந்தாலும் பிள்ளைகள் கதைப்பாரு சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு தாய்மொழி தெரியாவிட்டாலும் ஆங்கில மொழி ஊடாகவே பலர் கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதான் யங் ஜெனரேஷன் பேச்சு வழக்குல நாங்கள் சொல்றோம் கலப்பினம் பழகுவினம் கொள்ளுவினோண்டா அதுக்குள்ளேயும் அவர்களுக்கு ஒரு இது இருக்கும். அப்ப ஒன்று வந்து நாங்கள் தயாராக இருக்க வேணுமென்ற இன்னொரு நிலையும் இருக்குது செல்வி. ஏனென்றால் நாங்கள் எந்த இடத்துல போனாலும் அவர்களோட பேசக்கூடிய அளவுக்கு மொழி எங்களுக்கும் புரிஞ்சிருக்க வேணும். இல்லாவிட்டால் எங்களுக்கே பிள்ளைகளுக்கு கூடான தொடர்புகளே குறைஞ்சிடும். அப்ப அதனால மொழிய ஒரு ஆயுதமா பாவிக்க ஜெனரேஷனுக்கு அவைகளுக்கு இளம்பிள்ளைகளுக்கு ஜெனரேஷன் கேப்பும் வந்து சில இதுகளில் இந்த மாமியின் பிள்ளை இன்னும் இப்படி ஒரு இன்ஜினியரா இருக்கிறேன்னு வைந்தா மாமாட பிள்ளை அதுக்கு குறைவான ஒரு வேலை செய்யறேன்னு வச்சா அதிலும் ஒரு பிரச்சனை இவையோட ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது எங்களோட குடும்பங்களுடைய. அதனால பேசிக்கொள்ளாத தன்மை. அப்ப அதுவும் ஒரு பிரச்சனை. இவருடைய ஒரு நல்ல கார் இருந்து அவருடைய ஒரு குறைஞ்ச கார் இருந்தால் அதுவும் ஒரு இது. இவர் பெரிய கம்பா இப்படி வார அப்படி இப்படி என்று தங்களுக்குள்ளே அவன் இதுல கதைக்கிறது. அது பொதுவாகவே நடக்கிற இது ஒன்றுதான். எங்கும் அந்த கேப் இருக்குதான். எல்லோரும் எல்லாரும் கதைக்கினம் கொள்ளினம் என்று 100% சொல்ல முடியாது. நானே எந்த சகோதரனோட கதைக்கிறேன் இல்ல, எந்தவித பிரச்சனையும் இல்ல, எந்தவித ஒன்றும் இல்ல. ஒரு ஏற்றத்தாழ்வு பிரச்சனையா இருக்கு. ஏற்றத்தாழ்வு அது வேற ஒரு எங்கட குடும்பத்தின் ஒரு பிரச்சனை உண்டால. ஆனா ஒரு எந்தவித சண்டையும் இல்ல. இப்ப ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல் ஒரு நாள் எடுத்தேன். அவ்வளவுதான். ஒரு வருத்தம் கடுமையா இருக்கும் பொழுது எடுத்து சும்மா கேட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது வந்து அதுக்கு பிறகு எந்தவித சண்டையுமோ ஒன்றும் இல்லை. ஆனால் என் தங்கச்சிட்ட கேட்டுக்கொள்வேன் எப்படி இருக்கிறா சொல்லுவேன். அப்ப அவரோட கூடுதலா எல்லாரும் கதைக்கிறேன். அப்ப நான் கேட்டுக்கொள்றதை ஒழிய மற்ற முடியல. நான் அதை நல்லது செல்வி. ஆமா, பலர் இணைந்து நேரமும்
வந்து விட்டதாம். வணக்கம் வணக்கம் ஜெயமலர் வணக்கம். ஈஸ்வரன் அண்ணா முதல் இணைஞ்சோண்டர்கள் எடுத்துட்டு உங்கள்கிட்ட வருகிறேன். வணக்கம் வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆனா தொடர்பாடல் இப்ப பிரச்சனைகள் வாரன்றது குறைவு. என்னை பொறுத்தவரையில எனக்கு அந்த குடும்பங்களுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே பிரச்சனைகள் வந்து கதைக்காம குறைவு. ஆனால் ஊர்ல இருக்கிற ஆக்களோட நாங்கள் அடிக்கடி எடுத்து கதைக்கிறது குறைவுதான். இந்த வசதிகள் எல்லாம் இல்லாத நேரத்துல நாங்கள் காசு போட்டு டெலிபோனால எடுத்து சுகம் விசாரிச்சதும் உண்டு, கடிதம் போட்டு சுகம் விசாரிச்சதும் உண்டு. ஆனா இப்ப எல்லாமே கைக்கு வந்தது பிறகு அவைகளும் எடுக்கிறதில்ல, நாங்களும் எடுக்கிற குறைஞ்சு கொண்டு போயிட்டுது. அப்படியே இனி இல்லைண்டா ஒரு தங்களோட தேவைக்கு ஏதாவது எடுப்பினமே ஒழிய சும்மா சுகம் விசாரிக்க ஒரு ஆள் 2 பேர் எடுத்து விசாரிக்க நாங்கள் ஊர்ல உள்ள இல்ல மற்ற சொந்தங்கள்ட இதுகளை எப்படி இருக்கிறோம்னு சொல்லி கேட்டு அதோட நிப்பாட்டிடுவோம். அந்த பெருசா தொடர்புகள் குறைவு. இந்த நாட்டை பொறுத்தவரையில இப்ப எங்கட சவரங்கள்ட பிள்ளைகள் மற்ற நாடுகள்ல இருக்கல அவைகள் இந்த முதல் ஜெனரேஷனுக்கு சரி அவை தமிழோ இங்கிலீஷோ மூலமா அவை கதைக்கணும், இப்பவும் தொடர்புலையா இருக்கணும். ஆனால் அதுக்கு பிறகு வர ஜெனரேஷனை சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைகள் வரையில இப்படி எல்லாம். ஆனா ஆங்கிலத்துல தொடர் இருக்கலாம், ஏதாவது பொதுமொழியா இருக்க அது சில நேரம் இருக்கலாம். ஆனாலும் இந்த சொந்தங்கள் இவ்வளத்துக்கு கொண்டாடிவினமான்றது ஒரு ஐமிச்சம்தான். வர சந்ததிகளுக்கு வேற நாடுல இருக்கிறார்களுக்கு கஷ்டம்தான். ஆனா இப்ப வடிவா கதைக்கணும். இப்ப மற்ற இப்ப இங்க இருந்து என்னுடைய மகள் அங்க லண்டன்ல இருக்கிற என்னுடைய அண்ணாண்ட பிள்ளையோட சேர்ந்து வகன்ஸ் போய் வரினா ஆகையா புள்ளாம் சந்திக்கணும். இவர் இந்த அப்படி அவர் வந்து அங்க சந்திச்சு போய் போயிட்டு திருப்பி வரையினோம். அப்ப அவ்வளவுக்கு அவைகள் போய் கதைச்சு உண்டா நின்று வேற அளவுக்கு அவைக்கு பாசம் எல்லாம் ஓகே, தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும், ஓரளவுக்கு வரையினோம். அப்படி எல்லாம் போய் வரையினோம். ஆனா அதுக்கு அடுத்த சந்ததி இப்படி வருமானதுதான் தெரியாதா, தொடர்பு இருக்குமான்றது. அந்த தொடர்பை இப்ப நான் கேட்கிறேன், அப்பா ஏற்படுத்தி வைக்கணுமா அம்மா ஏற்படுத்தி வைக்கணும்? ஏனென்றால் எனக்கு இங்க ஒரு உறவுகள் இருக்கிறான் கிட்ட, அந்த பையன் வந்து கல்யாணம் முடிச்சான், சித்தப்பா இருக்கிறார் மாமன் இருக்கிறார், அவை கொண்டும் சொல்லல. அதாவது வேற்றின கல்யாணம், அதாவது இந்த ஜெர்மன் பிள்ளைய செய்திருக்கிறார். இந்த தாய் சொல்லவே இல்லை ஒரு. அப்ப அவியல் எனக்கு குறை சொல்லி நம்ம எப்படியாண்டா இவா சொல்லி இருக்கலாம் தானே, அண்ணி எங்களுக்கு சொல்லல இந்த கல்யாண வீட்டுக்கு இப்படியாண்டா. அப்ப அந்த தொடர்பாடல இந்த தாய் தகப்பன்றி ஆக்கலன்னு வெறுக்கிறா, இல்ல அவையோட தொடர்பு தேவையில்லை. அப்ப இந்த பிள்ளைகள் ரெண்டு துருவமாக தனிச்சு நிக்கணும். அப்படியான ஒரு சூழலும் இருக்கல்ல உங்களிடம்? அந்த ஒன்று இருக்கிறது. அது அதுக்கு வந்து தாய் தகப்பன் 2 பேரும் தான் தண்டணும். அவன் சொந்தங்களை செய்யணும். இப்ப அவற்றை சொந்தத்தை நான் தண்டணும், அவற்றை எந்த சொந்தத்தை அவர் தண்டவணும். அப்படி தண்டதான் பிள்ளைகளும் அதனுடைய அது 2 பேரும் தான் செய்ய வேணும். அந்த தொடர்புகளை ஏற்படுத்துற 2 பேருக்கும் தான் இருக்கணும். இப்ப நீங்க சொன்ன இலங்கையில குறைவு. இப்ப எங்கட வீட்டிலேயே அண்ணா இருக்கிற, அவருக்கு வாட்ஸ்அப் போனே இல்ல, சும்மா நார்மல் போன் தான் இருக்கு. அப்ப அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கதைக்க நான் காட்ட வேண்டி கொண்டு வந்து கதைக்கிற அளவுக்கு இப்ப எல்லாருக்கும் டைமுகள் பிரச்சனையும் இதுவும். எங்கட டெலிபோன்ல கதைச்சால் நான் ஒரு கதைக்க 20 euro ஒரு, நான் நினைக்கிறேன் 5 நிமிஷம் கழிச்சனோ தெரியும். ஒரு ஆசையா இருக்கும் கழிச்சு கொண்டு போகும். ஆனால் நாங்க அந்த தொடர்பாடல் எடுக்க விரும்புறோம் இல்லை. ஏன்னாண்டா கணக்க நேரம் கதைக்க காசு போகுதுண்டு. அப்படியும் இருக்கல்ல ஐயமல அவைகளுக்கும் காசு போகுதுதான். இப்ப நாங்கள் எடுத்தாலும் அவைக்கும் அங்க ஒரு வட்டி இருக்குது காசு. அப்படி இருக்கு. இப்ப நாங்கள் இப்ப சும்மா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஆளுக்கு எடுத்து கதைக்கணும்னு சொன்னா அதையும் யோசிக்கணும், அவருக்கு அந்த காசு போய் கொண்டிருக்கும்ன்றதையும் யோசிக்கணும். அப்ப அதையும் பார்க்க வேணும். ஆனா எல்லாத்தாலையும் கதைக்கலாம். இப்ப அந்த டெலிபோன் எல்லார்ட்டையும் இருக்கு இப்ப. ஆனால் இது குறைவு, அந்த இது இல்லாம போயிட்டுது. அப்படியே தனியா இருக்க கடிதத்தை எழுதி கதைச்ச நாங்கள் இப்ப வந்து எல்லாம் கைக்கு இருந்தாலும் அவைகளும் எடுக்கிறதில்ல, நாங்களும் எடுக்கிறதில்ல. அந்த அப்படியே விட்டாச்சு. அவைகளுக்கும் வசதி இருக்கு, ஆனா எடுக்கிறதில்ல. அதே நேரத்துல எங்களுக்கும் நாங்களும் அவை எடுக்கல தாண்ட நாங்களும் எடுக்கிறதில்ல, அப்படியே விட்டுறதா. அப்ப இப்ப நாங்களும் பிஸியா விட்டோம் அன்றதான் அர்த்தம். நாங்களுமே ஏதோ ஒன்றில ஐக்கியமாகி விட்டோம் என்றதுதான். வேலைக்கு போறாங்களா யோசிச்சு பாருங்க. 5 நாளும் வேலைக்கு போயிட்டு 2 நாள் வீட்டு வேலையில அது எழுதல் வழி வேலையெல்லாம் செய்து முடியும். அந்த 7 நாளும் போயிடும். இதுக்கண்டு ஒரு நேரம் எடுத்து கதைக்கிற அளவுக்கு இல்ல. அப்ப ஏதாவது தேவைக்கு அவையில எடுத்தா ஓகேன்னு சொல்லி கதைக்கலாம். மற்றபடி இதுக்கண்டு நாங்கள் நேரத்தை ஒதுக்கி கதைக்கிற அளவுக்கு இல்ல. தேவையானதான் கதைப்போம். ஒரு தேவை இருக்கு அவையிலதான் மட்டும் கதைப்போம். மற்றபடி அதுக்காக பிரிஞ்ச ஒன்றும் இல்ல. ஆனா அங்க ஊருக்கு போற நேரத்துல எல்லாரும் வந்து எல்லாரும் கொண்டாடிவிடும். அது சரி. அந்த கதைக்காம இருந்த அதுன்றது பெருசா எனக்குள்ள பெருசா ஏற்படல. அப்படி உண்டு. நல்லது. மிக்க நன்றி ஏமலர், உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி. அடுத்து நன்றி ஈஸ்வரன் அண்ணா. வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் விவரமாக கூறினார்கள். நான் நினைப்பதிலும் பாதிய கூறிவிட்டார்கள். இந்த தொடர் பாடல் ஏன் சுருங்கி வருவது என்றதற்கு
பல காரணங்கள் உண்டு. ப்ராக்டிக்கலாக நாளாந்த வாழ்க்கையும் எங்களோட வாழ்வை பொறுத்தளவில் நான் குறிப்பிடப்படுவதென்றால் என்ற என்னை பற்றித்தானே நான் கூற வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரன கூறி பலனில்லை. சமயம், மதம், மொழி கூறிவிட்டார்கள். திருமண பந்தங்கள், அது காதல் கல்யாணத்தில் தொடர்பு இல்லாமல் போகிறதும், இனங்களுக்கு இடையில சொந்தங்கள் பந்தங்கள், பேச்சு திருமணத்தில், பின்ன திருமண பந்தங்களில் காதல் திருமணம், பேச்சு திருமணம், அடுத்தது இனம், எத்னிக் குரூப், ரேஸ். நான் இப்போ என்ற தமிழ் பிள்ளையை முடியாமல் வேற்று பிள்ளையை முடித்ததால் எனது பக்கங்கள் அனைத்தும் ஓப்பன் மைண்டை பழக மாட்டாங்கள், பழக முடியாது, மனம் விட்டு பழக முடியாது. பின்ன அந்த இணைப்பு, அந்த தொடர்பு அந்த இடத்துல சுருங்குதானே. மற்றது போட்டிகள், ஒப்பீடு, இந்த கபடத்தனங்கள், அதுகளால் எல்லாத்துக்கும் மேலாக பரம்பரையாக வந்த பணக்காரனுக்கு வித்தியாசம் காண்பது அரிது. திடீரென வந்து பணக்காரர் உருவாகினார்களே, அந்த பணம் அவர்களுக்கு இடையே உள்ள தொடர்பாடலை சுருக்குது. அது மிக முக்கியம். முக்கியமாக இந்த வெளிநாடு வந்ததன் பின் எல்லோரையும் கூறவில்லை, 160% திடீர் பணக்காரர்கள். அவர்கள் இங்கிருந்து போய் நம் நாட்டுக்கு போய் நம் இனத்தவர்களுக்கிடையே அவர்கள் என்ன காட்டுவதென்று சொல்ற பந்தாவா ஏதோ பின்ன பார்க்கிறவனுக்கும் வந்து கதைப்பதற்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும், தயங்குவான். அதால அந்த தொடர்பாளர்கள் சுருங்கும். எனவே நான் வந்து லண்டனையும் கொழும்பையும் ஒப்பிடக்கூடாது, இலங்கையையும் இங்கிலாந்தையும் நான் ஒப்பிடக்கூடாது. இனத்தவனோ சேர்ந்தவனோ தெரிந்தவனோ மனம் விட்டு பழக வேண்டும். பேரியர் போட்டு கதைக்க போனால் அந்த தொடர் கம்யூனிகேஷன் சுருங்கும். இவைகள் தான் நான் கூறக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொன்றையும் விளக்கமாக கூறலாம் மணித்தியால கணக்கில். இதுதான் என் சுருக்க விளக்கம். நன்றி, வணக்கம். அருமையாக சொன்னீர்கள். சமயம், மதம், திருமண பந்தம், இனம். உண்மையிலேயே மனம் விட்டு பேச முடியாத சூழல் இங்கு பலருக்கு இருக்கின்றது. ஏனென்றால் தாய்க்கு டச் மொழி தெரியாது, மருமகனோட இப்படி கதைக்கிறது என்ற ஒரு நிலையில கூட அந்த தொடர்பாடல்கள் குறைவதை பார்க்கின்றோம். அழகாக சொன்னீர்கள். ஒப்பீடு கூட தொடர்பாடலை குறைக்கின்றது. அதே நேரம் இந்த கபடத்தன்மையும் பணம், அதாவது நான் பெரிய பணம் வச்சிருக்கிறேன் என்று சொல்லிக்க பார்த்தால் அது கூட அந்த பிரிக்கக்கூடிய வாய்ப்பை அதாவது தொடர்பாடலை பிரிக்கிறது என்பது உண்மை. மிக்க நன்றி ஈசன் அண்ணா. அடுத்து யாராவது பேச போறீங்களா? சாந்தினி துரியரங்கன் பேச போறீங்களா? வணக்கம். இனி காலை வணக்கம். வணக்கம். வணக்கம் இணைந்திருக்கிறவர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய வாழ்க்கையில உண்மையில இந்த உறவு, எங்களுடைய வேகம், நாங்கள் அடுத்த வேலை, இந்த எங்களுடைய வேகங்களால நாங்கள் தொடர்பாடல குறைச்சி வச்சிருக்கிறோம். நான் உண்டு, என்ற வேலை உண்டு, என்னுடையது என்று சொல்லி சுயநலமாக நாங்கள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது இந்த தொடர்பாடல் குறையறதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்குது. மற்றது நாங்கள் தொடர்பாடல் அப்போ இவர்கள் குறிப்பிட்டது போலதான் பிரச்சனை வந்துடுமோ என்று சொல்லி முதலே எங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை போட்டுட்டு அவியோட கதைச்சால் இப்படி கதைப்பினம், இப்படியோட கதைச்சால் இப்படி கதைப்போம், அது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி அதை தவிர்க்கிறோம். அந்த பிரச்சனைக்கு ஏன் போவான் என்று சொல்லி தவிர்க்கிறதால அந்த தொடர்பாடல் அங்க கூறப்படுது. முதலே நெகட்டிவா எடுக்கணும். ஐயோ இவரோட கதைச்சா பிரச்சனை வந்துடுமோன்ற அந்த முதலே அந்த எடுகோலை எடுக்கிறபடியால் எங்களுக்கு தொடர முடியாம இருக்குது. ஆமா ஆமாம். ஏனென்றால் சில பேர் பிரச்சனையை வளர்க்க விரும்பாயினம், சில பேர் அடிபடுவின, நல்லா அந்த அடிபட்டு ஒரு முடிவுதான் காண வேணும் நினைப்பினும். ஆனால் பலர் இப்போ ஒரு அரைவாசி வீதமானாக்கள் என்ன செய்வினம் என்றால் ஏன் ஒதுக்க போய் பிரச்சனையை ஏற்படுத்துவான் என்று சொல்லித்தான் இப்ப இங்க வளர்ற பிள்ளைகளையும் பாருங்கோ,
கதைச்சால் பிரச்சனை வரும் அண்டா நாங்க கதைக்காமல் ஒதுங்குவோம் அண்டுட்டு தான் ஒதுங்கி கொண்டு போயினோம். இப்ப இளம் பிள்ளைகளுடைய தொடர்புகளும் ஒரு எங்களை எனக்கு தெரிஞ்ச அளவில் நிறைய குறைவு. இப்ப ஃப்ரெண்ட்ஸோடையே அவர்கள் பெருசா தொடர்புகளை வச்சிருக்கணும் இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்களோடையும் தொடர்பில் தனக்கு தெரிஞ்ச 1-2 பேரோட தான் அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்கணுமே ஒழிய அவையோட கதைச்சால் அவை இப்படி கதைப்பினம், அவை பார்த்தால் இப்படி சொல்லுவீனம், அதனால அந்த தொடர்புகளை குறைச்சு கொண்டு வருகினோம். அப்ப இதுக்கு காரணம் அவர்கள் மனநிலை தான். முக்கியமாக முதலே சொன்னது போல எங்களுடைய மனநிலை தான் இதற்கு காரணமாக இருக்கிறது. தொடர்பாடல் என்பது மிக முக்கியமானது. நல்ல சமூகத்தை அது சொன்ன மாதிரி சமூக ஒருங்கிசைவை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால், எல்லோரும் ஒருங்கிசைந்து வாழணும் என்றால் தொடர்பாடல் என்பது மிக முக்கியமானது. அந்த தொடர்பாடல் குறையும் போது மனிதங்கள் தனித்தனி தீவுகளாகும். அதுதான் நடக்க போகின்றது. தான் உண்டு, தண்ட கம்ப்யூட்டர் உண்டு, தண்ட கண்டியோட அப்படியே ஸ்கேன் போனோட இருக்க வேண்டிய சூழல்கள்ல தான் நாங்களும் இப்போது அந்த சூழல் தான் பெரும்பாலும் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. இப்ப கேன்போன் வந்தபடியினால கையில நிறைய தொடர்பாடல் குறைஞ்சிட்டு, அதுக்குள்ளால தொடர்பாடல் இருக்க ஒழிய அது ஆரோக்கியமான தொடர்பாடல் என்றால் இல்லை என்று தான் சொல்லுவோம். அது அப்படியான அந்த சமூக ஊடகங்களுக்கான தொடர்பாடல் முகம் பார்க்காமல் சும்மா குரல்கள்லையும் மற்றது எழுத்துகள் மூலமும் நகர்ந்தது. அது ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் என்றால் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். அது அதை நாங்கள் இப்ப அனுபவிச்சு கொண்டும் இருக்கிறோம், பார்த்து கொண்டும் இருக்கிறோம், அனுபவிச்சு கொண்டும் இருக்கிறோம். எனவே தொடர்பாடல் மிக முக்கியமானது. அந்த தொடர்பாடலை நாங்கள் தான் பாதுகாத்து நாங்கள் தான் எங்களுக்குள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவேன். அருமையாக சொன்னீர்கள். அந்த வேகம் இன்றைய காலச்சூழலின் அந்த வேகமும் அதே நேரம் சுயநலமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற எங்கட வேலைப்படு மத்தியில நாங்கள் அந்த தொடர்பாடலை ஏற்படுத்த பின்னிக்கிறோம் என்பதும் உண்மையான ஒன்றுதான். என்றால் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று நாங்கள் நினைச்சால் எங்கட பிள்ளைகளும் அப்படித்தான் நினைக்கக்கூடிய சூழல் வந்துவிடும். அதனால எதையும் எடுத்தோன்னு பிரச்சனை வருமோன்று நாங்கள் நினைக்காமல் சில நேரம் சுமூகமான சூழலை ஏற்படுத்த முனைவோமாய் இருந்தால் அந்த தொடர்பாடல் எங்களுக்குள்ள இணைப்பாக இருக்கும். இல்லாவிட்டால் விடுபட்டு கொண்டே போகும். அப்ப விடுபட்டு கொண்டு போய்க்க தனித்தனி பிரிவுகளாகத்தான் நாங்கள் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் வேற யாராவது இருந்தால் பேச போறீங்களா? நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். நெவிசக்கா ஏதாவது பேச போறீங்களா? நான் விட்டேன் என்று நினைக்க கூடாது. ஓகே, அப்படியாயின் நாங்கள் இன்று நெவிசக்கா சொல்ல போறீங்களா? மிக குறுகிய நேரத்தோட சொல்லிக் கொள்ளுங்களக்கா. சொல்லும்போது உள்வீடுகளுக்குள்ளேயே இப்போது தொடர்பாடல்கள் குறைவாகவே தானே இருக்கிறது. பிள்ளைகள் தனித்தனி ரூம்குள்ள இருந்துடுறாங்க. கணவன் மனைவின்னு சொன்னா டிவி அப்படி இப்படின்னு பல இதுகள்லாம் இருக்கிறதால இந்த பேச்சுகள் உரையாடல்கள் சரியான குறைவா இருக்கிறது. அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு கூட டெலிஃபோன் அடிச்சு கூப்பிடக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குதான் வீட்டுக்குள்ள இருக்கிற மேலே. அப்படி அப்ப தொடர்பாடல் சரியான குறைவு, வீட்டுக்குள்ளேயே குறைவு. ஆனா அந்த வெளியில இந்த இப்ப பிள்ளைகள் இளம் வயது பிள்ளைகள் இருக்கிறார்கள் தான். இப்ப சொன்ன மாதிரி ஜெர்மனில ஒரு பிள்ளை, இத்தாலியில ஒரு பிள்ளை, பிரான்ஸ்ல ஒரு பிள்ளை இருக்கும்போது அவர்கள் ஒரு குடும்பத்திலேயே மூன்று பேரும் 3 நாடுகளில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாட்டில் வரும்போது சந்தோஷமாக சிரித்து விளையாடுகிறார்கள். அப்போ எப்படி நீங்கள் அவங்களோட சொன்னால் கைப்பாசையால் அவர்களுடைய உரையாடல் நடக்குதாங்க. இப்போ சாப்பிட்றாங்க, கையாலேயே கேட்குறாங்க, சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எங்களோட குடும்பத்திலே நடந்தது. 2 பிள்ளைகள், ஜெர்மனிலேருந்து ஒரு பிள்ளை வந்தது பிரான்ஸுக்கு. அப்போ 2 பேரும் ஒத்த வயது பிள்ளைகள் தான், 1 வயசு தான். 2 பேரும் எப்படித்தான் கதைக்க போறாங்கன்னு தெரியாது. சிரிச்சு நடக்குது. கடவுளே எங்க எல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. எப்படி நீங்க சிரிக்கிறீங்க? அதெல்லாம் கைப்பாசதான். அப்ப அந்த உரையாடல்கள் அப்படி அந்த உரையாடல்கள் அங்க நடைபெறுகிறது இல்லையான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த லாங்குவேஜ் அங்க பிரச்சனை இல்ல, ஆனால் இதயமும் அன்பும் புரிந்து கொண்ட உறவுதான் தேவை போலடாக்க. அந்த அன்பு அன்புதான் தேவை. அப்ப வளர்க்குது உரையாடல். அப்ப ஆனா பொறுத்த மட்டும் இல்ல, அந்த உண்மையிலேயே அந்த நவீன தொடர்பு இந்த ஊடகங்கள் வந்த உரையாடல்கள் இல்லாம போனதுக்கு முதல் காரணம் அதுதான் நான் சொல்லுவேன். மிக்க நன்றி.
மிகச் சிறப்பு. இதுல இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான கருத்துக்களை சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நன்றி. இன்றைய இந்த கம்யூனிகேஷன் கேப், அதாவது இந்த தொடர்பாடல் என்பது எப்போதுமே ஒரு இனிமையானதாக இருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்க, ஒரு நல்ல உறவுகள் இணையும் போது எங்களுக்கே உணர்வுகள், புத்துணர்வான எண்ணங்கள், மன மகிழ்ச்சிகள் அத்தனையும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிச்சயம் உறவுகள் இல்லாவிட்டால் ஒரு திருமணம் சரி அல்லது ஒரு விழாக்கள் சரி, அங்கே எல்லாம் உறவுகளைத்தான் தேடுகிறோம். இந்த உறவுகள் இல்லாவிட்டால் அங்கு அது ஒரு வெறுமையாகத்தான் எங்களுக்கு இருக்க போறது என்பது உண்மை. ஆனா குடும்பங்களுக்கிடையும் ஒரு அந்நியமான அண்ணா தம்பி உறவுகள் என்று வலுவான உறவுகள் எங்களுக்குள்ள இருந்தால் எங்களுக்கு ஒரு வீரமிக்க ஒரு மனசு இருக்கும் என்பதும் உண்மைதான். ஆனால் ஏன் இந்த தொடர்பாடல்கள் குறைகின்றது என்று நாங்க பார்த்தோம்டா, ஒன்று, நாங்களாக புரிகிற தன்மை இல்லாத ஒரு நிலை சில நேரம் வரும். அது ஏனென்றால் ஒருவரின் உணர்வுகளை, கருத்துக்களை மற்றவர் கவனமாக கேட்காததும் இங்கு அந்த தொடர்பாடல் குறைவுக்கு ஒரு காரணம். அதாவது நான் சொல்றதையும் கேட்கணும் அண்ணா சொல்றதையும் நான் கேட்கணும். ஆகவே அங்க உணர்வுகள் சரிசமனாக மதிக்கப்படும் போதுதான் அங்க அந்த தொடர்பாடல் ஒரு இனிப்பானதாக அமையும். இன்று இன்னொரு பக்கம் பார்த்தா எங்களுக்கு வேலை அல்லது படிப்பு அல்லது வேற ஒவ்வொன்றில நாங்கள் பிஸியாக எல்லோரும் இருக்கிற என்ற காரணத்தால நாங்கள் தொலைபேசி எடுத்து அவர்களோட பேசுவதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாள் எங்களோட வீட்டை வாங்கோன்னு சொல்றதெல்லாம் குறைஞ்சிட்டு இன்றைக்கு எத்தனையோ வீடுகளுக்கு விருந்தினர் இல்லாத நிலை வந்து விட்டது என்பது உண்மை. என்னுடைய வீடும் உட்படத்தான். எனக்கே நேரம் இல்லாமல் நானும் ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்குது. அடுத்தது, இந்த தொழில்நுட்பத்தோட இந்த விடயத்தை நான் பேசுகிறேன். ஒரு குழந்தைக்கு 2 வயது குழந்தை என்று எடுக்கலாம் நினைக்கிறேன், அது 1 வயது குழந்தை. அந்த குழந்தைக்கு அந்த உணர்வுகளோட விளையாடுற பெற்றோர் தேவையா, அந்த உணர்வுகள் அற்ற ஒரு ஜடத்தை கொடுக்கின்ற ஒரு மொபைல் போன் தேவையா? அந்த மொபைல் போன்ல அது சும்மா காட்சியை பார்க்குது, ஆனால் அதனால் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளலாமா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். இல்லவே இல்லை. ஒரு அம்மா என்றால் இது இனிக்கும், இது பொழிக்கும், இது 5, இது 1 என்று தாய் அந்த உணர்வுகளோட அந்த குழந்தையோட பேசிக்கொண்டிருந்தால் அது இவ்வளவு சந்தோஷமாக தாய் இந்த கையை பிடித்து கொண்டே அது போகக்கூடிய ஒரு அன்பு அங்கு வளரும். இப்ப தொடர்பாடல் ஏன் தேவையண்டா, அங்கு ஒரு அன்பு இழையோடுற ஒரு தன்மை இருக்கிறது. ஆக்கபூர்வமான எந்த ஒரு விடயத்தையும் மேற்கொள்ள எங்களுக்கு இலகுவாகும். மற்றதொரு நிகழ்விலும் என் மாமா வந்திருக்கிறார், எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, மாமா நீங்க இதை செய்யறீங்களா என்று அழகாகவே கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்குன்னு தானே. அதுக்காக சுயநலத்துக்கு மட்டும் இல்ல, பொதுநலத்துக்கும் எங்களுக்கு அந்த அன்பு எப்போதுமே தேவையாகத்தான் இருக்கின்றது. அடுத்தது, எங்களுக்கு மன அழுத்தங்கள் நிறைய இருக்கு. சில நேரம் வேலிகள், பிரஷர்கள் இப்படி கணக்க இருக்கிற காரணத்தாலும், ஒரு தனிப்பட்ட சிக்கல் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற காரணத்தாலும், அது சுயநலம் என்று ஒரு பக்கம் சொன்னாலும் பொதுநலம். மாமா வர போறார், எனக்கு ஒரு போட்டி இருக்குது, அப்ப நான் அதுக்கு கலந்து கொள்ள வேணும். மாமா ப்ளீஸ் இன்றைக்கு நீங்க வராதேங்கோ, இன்றைக்கு எனக்கு ஒரு போட்டி இருக்குது, நான் அதுக்கு போகணும், இன்னொரு நாளைக்கு வாங்கணும். அப்ப மாமாக்கு அங்க சுருங்கிடுமோ, நான் இன்றைய தான் லீவ் எடுத்து இவள்கிட்ட போகலாமண்டா, இவள் இன்றைக்கு வர வேண்டாம்னு சொன்னார். ஆகவே அங்க அந்த தனிப்பட்ட ஒருவருடைய வேலை விடயங்கள் சரி அல்லது சிக்கல்கள் சரி, அதனாலேயும் உரையாட விருப்பம் இல்லை. இன்றைக்கு நான் கேட்டேன், நீங்க உங்களோட மச்சானோட எங்களோட பிள்ளைகளை கேட்டேன், மச்சானோட ஒரு எடுத்து கதைங்கோ, கனகாலம் கதைக்கலையே அக்காயா மச்சால இருந்து குரானப்பான்னு சொல்லிட்டேன். எனக்கு இப்ப மூட்டு இல்ல கதைக்க. நான் இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் ஒருக்கா நீங்களும் ஒருக்கா சொல்லி விடுங்கோன்னு. எனக்கு இன்றைக்கு மூட்டு இல்ல எப்படி கண்டு சில பிள்ளைகள் சொல்லுங்க தங்களோட வேலை படுது. ஆனா நாங்கள் இல்ல, நீங்க உறவுகளை வளர்த்து கொள்ளணும், தேவையான இடத்துல சொல்ல வேணுமே என்றத அந்த உற்சாகத்தை பெற்றோர்களும் ஊட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது என்றா பிள்ளைகள் சில நேரம் மறந்து விடுவார்கள். அடுத்தது, இந்த தலைமுறை இடைவெளி, அந்த இளையோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மதிப்பு கொடுக்குற அந்த வித்தியாசம் இருக்கல்ல, இளையவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இவே அந்த வாழ்க்கை முறை எதிர்பார்ப்புகள் வேறுபட்ட கருத்தாக அமைவதனாலும் இங்கு வேறுபாடுகள் உருவாகிற காரணத்தாலும் தொடர்பாடல் குறையுது. ஏன் நான் சித்தப்பாவோட கதைக்கணும், சித்தப்பா அல்ட்ரா மாடல்ல இருக்கிறார், அவர் அந்த பழைய மாடல்ல இருக்கிறாரு. அப்ப இப்ப நாங்கள் கதை கேட்க சித்தப்பாவுக்கு புரியுது இல்லை. அப்ப அறியாமையால இன்னமும் எங்களோட சமுதாயம் இருக்கிறது என்பது இப்ப 30-36 வருஷங்களை தாண்டி நாங்க வந்தாலும் அறியாமையாலும் சமுதாயம் இருக்குது என்றதால இப்ப உள்ள ஜெனரேஷன் புது இளையோர்கள் அது கஷ்டப்படுகிறார்கள் அந்த தொடர்பாடலை ஏற்படுத்த.
அடுத்தது தீர்க்க முடியாத பழைய சண்டை. எங்கட சண்டைகள் எல்லாம் கொண்டு வந்து எங்கட அண்ணா இப்படி செய்தாரு, எனக்கு இப்படி செய்தாரு, அவை ஆனபடி அந்த சண்டைகளை நீங்க எப்பவுமே பெருப்பிச்சு ஊதாதீங்கள். ஆனா சொன்னது அந்த விடயத்தை. ஏன்னா நாங்க எங்கட அண்ணாவோட முந்தியோருக்கா சண்டைப்பட்டு இருக்கலாம், காசு கொடுக்கல் வாங்கல. இப்ப சரி அதெல்லாம் முடிஞ்சு காலம் போட்டது. இனி நன்றாக ஒற்றுமையோட இருக்க வேணுமென்றா நாங்கள் இணைச்சு கொள்ளணும். குழந்தைகளுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ஊதி பெருப்பிச்சு சொல்ல தேவையில்லை. இல்லை நீங்க கண்டால் வழியில கண்டா கோயில்ல கண்டா நீங்க மாமாவோட கதை எங்கோ கண்டா அப்படி சொல்லி கொடுக்கணும். அது சில பிள்ளைகளுக்கு அனுபவம் இல்லை. அதனால நீங்கள் அந்த உறவுகளை நிச்சயம் நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் இறந்து விடுவீர்கள். உங்களோட குழந்தைகள் தான் இப்பொழுது பெரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் தேடி பிடிச்சு தங்களோட உறவுகளை வலுப்படுத்த வேணும் என்றால் அவர்களுக்கு நல்ல ஒரு நச்சு விதியை ஊட்டாமல் நல்ல ஒரு அன்பை தெளிவாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது பகிர்ந்து பேசும் பழக்கம் இல்லை. தினசரி அனுபவங்கள் ஏன் இந்த இது வருகுதுன்றதை நான் எடுத்ததுக்கான காரணம், வீட்டில நாங்கள் பேசுறோமா பிள்ளைகளோட, இன்றைக்கு இங்க நடந்தது, வேர்ல்ட் கப்ல சுவிஸ் தான் வெற்றி பெற்றது, பிள்ளைகள் வேலைக்கு போட்டு வரையணும் பாக்கையில் வையுங்க, அப்ப உடனே அதுல இருந்து தொடருங்கோ. அப்ப அப்படியா, இந்த கோல் அடிச்சவரா, நான் மெஸ்ஸி 8 கோல் போட அவர் 9 கோல் போட போறாருன்னு தான் நான் நினைச்சு கொண்டு வந்தேன்னா என்ன. அந்த குழந்தைகள் நல்ல நைஸ மூட்டில வரையக்குள்ள வந்து நீங்கள் வந்து உங்களோட உணர்வுகள் கவலைகள் அல்லது நான் இன்றைக்கு நித்திர கொள்ளையில எனக்கு 4 மணி நேரம் நித்திரையே வரையிலேயே நன்று தெரியுமா என்று உங்களோட அனுபவத்தை நீங்க சொல்லுங்கள். அப்படி சொல்லிக் கொண்டு வரைக்க அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கும் இடையிலான தொடர்பாடல் நிச்சயமாக அதிகரிக்கும். ஆனால் தேவைக்கு மட்டும் பழகாதீர்கள். இது பல பேர் சொன்ன தேவைக்கு மட்டும் நாங்க பழகிறதால அந்த உறவு நிலைக்காது. என்றும் எப்ப அந்த உறவு நிலைக்க போகுது உங்களோட அன்பை பாசமாக நேசமாக வலுவாக காட்டிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த உறவுகள் எப்போ ஐயோ இவர் சில நேரம் கதைக்க எனக்கு நல்ல அன்பாக இருக்குது, உண்மையிலேயே பேச வேணும் போல என்று நாங்கள் சில உறவுகளை இனிப்பான உறவுகளாக நினைச்சு வச்சிருக்கிறதும் உண்டு. ஆகவே தேவை கருதி பழகாமல் நன்மை கருதி பழகுங்கள் என்று சொல்லிக்கொண்டு பலருடைய இது மற்றது நேரடியான பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு போய்க்கையும் தொடர்பாடல் அந்த அது குறைஞ்சு கொண்டு போகும். அதனால நாங்கள் தொடர்பாடல்களை அப்படித்தான் இல்லை லாங்குவேஜையும் சொல்ல வேண்டாமுங்க. அதாவது நாங்கள் ஒரு லாங்குவேஜ்ல பேச பழக வேணும். என்ன பொறுத்தளவில் அப்படித்தான். இப்ப நான் மச்சான் கனடாவில இருக்கிறான் என்றால் அவன் அக்காண்ட மச்சாண்ட பிள்ளை கனடாவில இருக்கிறான்டா, தம்பி அர்ஜுன் இப்படி சுகமாக இருக்கிறியான்னு கேட்டால் சில நேரம் அவனுக்கு அதனா ஹவாயு அப்படி கண்டு சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலாவது கிடைக்க வேண்டியது தானே. அதனால எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது என்ற மடமையையும் நாங்கள் காட்டக்கூடாது. நிச்சயமா அடுத்த சமுதாயம் புளியா சொன்னாலே எங்களை சொல்லும், என்ன இந்த சைட் வருகுதுன்றோன்னா ஒரு பிள்ளை சொன்னா அதுகள் திருத்தி தருகுதுகள். ஆனபடியால் நீங்கள் அதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதால சொல்லுங்க. ஒரு பொதுவான கம்யூனிகேஷன் வேர்டாக நீங்கள் ஆங்கிலத்தை யூஸ் பண்ணினாலும் பேசிக்கொள்ளலாம். சரி, சில நேரம் அடுத்த ஜெனரேஷன் மாற்றங்கள் காணும், அது உண்மைதான். அதுல சில நேரம் இந்த மொழி பிரச்சனைகளும் இருக்கலாம். எது இருந்தாலும் எங்களோட இரத்த உறவுகள் தான். இனிப்பான உறவுகளை இதயத்தில் வையுங்கள், அவர்களை அன்போடு இணைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக தொடர்பாடல் என்றும் வலுவாக இருக்கணும். கோபமாக இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல நேசம் வரும் என்ற காலங்கள் தான் அவற்றை ஆற்றுப்படுத்தும். 5 வருஷத்துக்கு பிறகு வரைக்கும் அண்ணி என்று கட்டுப்பிடிச்சு கொஞ்சுங்கள், அல்ல மாமி என்று கட்டி பிடிச்சு கொஞ்சுங்கள். நான் அப்படித்தான் எந்த விழாவில கண்டாலும் என்னோட கதைக்காம ஏற்கனவே இருக்கிறார்களோட நான் உடனே போய் கட்டிப்பிடிச்சு நானே கொஞ்சுவேன். ஏனென்று கேட்டால், ஏன் நீங்கள் என்னோட கதைக்கு என்ன நான் கோபம் செய்த, நான் ஒன்றுமே செய்யலையே என்று உங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கும் அதை புதுசாக அதை இணைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பம் இந்த அருமையான இந்த தரப்பினூடாக நீங்க பேசிய அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதிபர் நடாமோகனுக்கு நன்றியை தெரிவித்து தொழில்நுட்பத்தில இருந்து உதவி செய்த வாணிமோகனுக்கும் நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி வாணி. நன்றி, வணக்கம். வருகின்றது குடும்பம் கொலையும் தோப்பட்டு அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.